ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் பிஸ்கட் நாட்டும் நார்மல் நாட்டும் வச்சு ஒரு கிராஸ்கட் கூடை எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போது நம்ம கூட போடுறதுக்கு நான் ரெண்டு கலரில் வயர் எடுத்துருக்கிறேன். ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில். இப்போது ரெட் கலர் வயரை எடுத்துக்கோங்க. ரெட் கலர் வயரில் கூடையோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. 1 இது வரைக்கும் 1 2 இது வரை 2 3 4 5 6 6 அடியில் வயர் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 16 வயர். ரெட் கலரில் 16 வயர், எல்லோ கலரில் 16 வயர் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் எல்லா வயருமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் 16 வயரையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கட் பண்ண வயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வயரை எடுத்துக்கோங்க. ஒரு வயரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரே அளவில் வச்சுக்கோங்க. ஒரே அளவில் வச்சுட்டு இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு வயரையும் ஒரே அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவில் வச்சுட்டு இதையும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம கிராஸ்கட் கூடையில் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் சாதாரண நாட்டை போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறமா இந்த வயரை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இந்த வயரை எடுத்து இந்த வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாட் க்ரியேட் ஆயிரும். ஏற்கனவே நம்ம பேசிக் நாட் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதை கரெக்டான அளவில் வச்சுக்கணும். ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமாக இருக்கிறத பிடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவு வந்துடும். நீங்கள் ஒரே அளவு வந்துடுறத திரும்பியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திரும்பியும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை கரெக்டாக வரலாட்டினும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், ஒரே அளவு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா நாட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு நாட் போட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா நாட்டுமே நீங்கள் போட்ட நாட் எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கூட போடும்போது கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது, கூட போடும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் கிராஸ்கட் கூட போடும்போது ஃபஸ்ட்டு வயரோட அளவு ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த வயரை மேலே வச்சுக்கணும். சைடில் இருக்கிற வயரை எடுத்து இந்த ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதே போல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா வயருமே நீங்கள் செக் பண்ணணும். 4 பக்கமுமே ஒரே அளவு இருக்குதான்றதை பாருங்கள். இந்த அளவு இருக்குது, அதை பிடிச்சிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ இது இருந்தால் பரவாயில்ல. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கணும். 4 வயரையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 வயர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது இந்த இடத்துல நாட் போடணும். பாருங்கள், நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் நாட் போடணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வயரை எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டோன்னா 2 நாட் இருக்கிறது 3ஆவதாக ஒரு நாட் க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 3ஆவதாக ஒரு நாட் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு நாட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் வீடியோவாக தான் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணால் 4 நாட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா இதையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியே நான் மற்ற எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா, இப்போ இது ரெட் கலரில் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா, இதே மாதிரியே மற்ற எல்லா நாட்ஸையுமே போட்டு வச்சுக்கணும். மற்ற எல்லா வயர்லேயும் உள்ள நாட்டை எல்லாமே போட்டு வச்சுக்கணும். இப்போது எல்லோ கலரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 மேலே 2
கீழே 2 அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே உள்ள 2 வயரை விட்டுட்டு கீழே உள்ள 2 வயரை மட்டும் எடுத்து வச்சு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி கீழே உள்ள 2 வயரை மட்டும் எடுத்துட்டு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் நாட்டை போட்டுக்கோங்க. கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்தது இப்போ நம்ம வந்து ரெட்டு எல்லோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ரெட்டு எல்லோ கம்பைன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த கலர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வந்து அடுத்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து எல்லோ, அடுத்து ரெட்டு எல்லோ, இந்த மாதிரி தான் நம்ம கம்பைன் பண்ணி போட போகிறோம். இப்போ மேலே உள்ள வயர் 2 வயரையுமே விட்டுறணும். இந்த பக்கத்துலேயும் மேலே உள்ள வயரை விட்டுறணும். அதே மாதிரி ரெட்லேயும் எல்லோ மேலே உள்ள வயரை விட்டுறணும். அதே மாதிரி எல்லோலேயும் மேலே உள்ள வயரை விட்டுறணும். நம்ம கீழே உள்ள வயரை மட்டும் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. இப்போ இந்த பக்கம் போட்டாச்சு. இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். இப்போது 2 பக்கமுமே போட்டாச்சு. பாருங்கள், போட்டாச்சு. ரெட்டு ஃபஸ்ட்டு எல்லோ, ரெட் எல்லோ. அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது எல்லோ ரெட் கலர். எல்லோவுக்கு அடுத்து ரெட் கலர் வயரை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தாங்க. பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். மேலே உள்ள வயரை விட்டுட்டு கீழே உள்ள வயரை மட்டும் எடுத்துக்கணும். இதுலேயும் அப்படி தான். இப்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும். இப்போது போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ரெட் எல்லோ, ரெட் எல்லோ, ரெட் எல்லோ, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டிருக்குறோம். அடுத்தது ரெட். இதே மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தடுத்த கலர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கண்டினியூஸாக எல்லா வயரையுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ரெட் எல்லோ, ரெட் எல்லோ, ரெட் எல்லோ, ரெட் அந்த மாதிரி கம்பைன் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரே ஒரு நாட்டை மட்டும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் 2 நாட்டை வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் ஒரு நாட்டை தனித்தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி 2 நாட்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஜாயின் பண்ணலை. இதை வந்து சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து சிங்கிள் பிஸ்கட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வயரையும் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு வயரையும் ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஒவ்வொரு வயர் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி கீழே உள்ள இதில் நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். பிஸ்கட் நாட்டை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட்டை போட்டுறணும். இந்த சைடு திருப்பி வச்சுட்டும் நாட்டை போட்டுருங்க. இது வந்து ஒரு ரோல் கூட. இதே மாதிரி நம்ம வந்து 2 ரோல் கூடயும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ரிமைனிங் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதை இந்த பக்கம் ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதை திருப்பி வச்சுட்டு நாட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான், மேலே உள்ள வயரை விட்டுட்டு கீழே உள்ள வயரில் நாட்டை போட்டுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட்டை போட்டுறணும்.
இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிட்டோம்.